அழகே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. நான் சொன்ன லாயர் மிஸ்ஸஸ் ஸ்ரீதேவி. இது அவங்க தான். ஹாய் ஸ்ரீதேவி மேம். ஹாய் மேம், ஐ வெண்ணிலா. உங்களை தெரியாதா? நீங்க சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். ஆமா, அவங்கள யாரு? யாருக்கு இங்க கேஸ் வாதாடணும்? சொல்கிறேன் மேம், வாங்க. அவங்க தான். அவங்க யாரு? உங்கள் ஜூனியரா? ஆமா, நிவேதிதா ஜூனியர் தான். சரி வாங்க. ஹாய் நிவேதிதா, ஐம் வெண்ணிலா. ஐம் டூயிங் டு தாசில்தார். எஸ் மேம், மேம் சொல்லியிருக்காங்க. ஹாய், நைஸ் டு மீட்டிங். ஓகே, சரி வாங்க மேம். செல்வா, மல்லிகா, நீங்கள் எங்கே தேடினாலும் இப்படி ஒரு லாயரை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன, உங்களுக்காக பார்த்து இவங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஊட்டியில் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அங்கே ஒரு கேஸ் உங்களுக்கு போயிட்டு இருந்தது. ஆனால் அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளுக்காக வர சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு இவங்க தான் ஸ்ரீதேவி மேம். இவங்க வந்து என் கூட தான் படித்தாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க எனக்கே வந்து சீனியர். ஸோ வந்துட்டு நான் தாசில்தார், அவங்க லாயர் ஆகிட்டாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேஷன். மேடம், நீங்கள் யார் என்னண்டு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் 6 வருஷ காலமாக ஒரு உண்மையை மறைச்சி வச்சு இப்போது அது பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிது. என்னவா இருந்தாலும் சரி, என் அப்பாவை கொண்டவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். எப்படியாவது அதை மட்டும் செஞ்சிருங்க. அந்த ஆளுக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுத்துருங்க மேடம். உங்களுக்கு அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். என் அப்பாவோட ஆன்மா அப்புறம் அதே ஜாந்தி அடையும். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மேடம். எதுக்கு பாழுகிறீங்க? இன்னும் நம்ம கேஸவே ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நியாயம் என்னமோ அதுதான் ஜெயிக்கும். ஓகேவா? அநியாயத்துக்கு இங்கே இடமே கிடையாது. அதுவும் என்ன பொறுத்தளவில். என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. என் பேர் ஸ்ரீதேவி, நான் ஊட்டியில் இருக்கேன். ஓகேவா? இப்போது அவங்க தாசில்தார் மேடம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னனால தான் எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. நியாயம் தான் ஜெயிக்கும். அநியாயத்துக்கு என்ன பொறுத்தளவில் இடம் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? சரி, கோர்ட் டைம் இன்னும் 10 மினிட்ஸில் ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். போகலாமா? இவங்களை எங்கேயும் பார்த்துருக்க மாதிரியே இல்லை இருக்கு. யாரா இருக்கும்? ஐயோ கடவுளே, என்னது விளையாட்டு? ஒண்ணுமே புரியலையே. ஆனா இத பார்த்து நான் சந்தோஷப்படுறதா இல்ல எனக்கு இத கிடைக்கல நான் வருத்தப்படுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன வருதாலும் சரி கடவுளே, நீ விடுறதா விதி. மேடம், வெண்ணிலா உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி எனக்கும் ஃப்ரெண்டுதே. அவங்க என்ன செஞ்சாலும் நல்லதே செய்வாங்க. இருந்தாலும் நான் கேட்டுக்கிற விஷயம், எப்படியாவது அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா 6 வருஷ காலம் அந்த ஆளு என் அப்பனை கொண்டுட்டு அவன் பாட்டில் நடமாட்டிட்டு இருந்துட்டியான். இதுக்கு மேலே அந்த ஆள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. எத்தனை வயதாக வந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைதையும் ஜெயிக்கணும். போய் ஒரு நாளும் ஜெயிச்சிடக்கூடாது. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேம்மா. எல்லாருக்கும் 1 மினிட். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எதையா பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். அதாவது நீங்கள் மேமோட அவங்களோட ஆட்டிடியூட் நீங்கள் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். உள்ள கோர்ட்டுக்குள்ள வந்து பாருங்கள். அவங்க எப்படி அவங்களோட வாதத்தை தொடங்குறாங்க, எப்படி இந்த கேஸை நமக்கு சாதகமாக திருப்புறாங்கங்கிறத உள்ளே வந்து பாருங்கள். ஓகேவா? மேடமோட ஜூனியராக இருந்து சொல்லலை, ஒரு சக மனசியாக சொல்கிறேன். ஓகே, டைம் ஆகிட்டே இருக்குது, போகலாமா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். கணம் கோட்டார் அவர்களே, இந்த நீதிமன்றம் இப்பொழுது கூறியிருக்கும் முதல் வழக்கு என்னவென்று நான் சுருக்கமாக கூறுகிறேன்.
மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பேச்சியம்மாளின் கணவரை கடந்த 6 வருடத்திற்கு முன்பு சொத்து தகராறின் காரணமாக கத்தியால் குத்தி கொலை செய்ததாக இந்நீதிமன்றத்தில் இவ்வழக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. மேலும் ஏதேனும் ஆதாரங்கள் இருப்பினும் அதை கொண்டு வந்து இங்கு சமர்ப்பிக்கவும். எஸ் ப்ரொசீட். செல்வா, அந்த ஆதாரம் அது அப்பதே கொடுத்துட்டக்கா. காலை வணக்கம் யுவர் ஆனர். நான் எனது வாதத்தை தொடங்க நீங்கள் அனுமதி அளித்ததற்கு மிக்க நன்றி. நான் எனது வாதத்தை தொடங்குகிறேன். யுவர் ஆனர், 6 வருடங்களுக்கு முன்பு, அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஜூன் 12ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு அன்றைய நாளில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த கொலை வழக்கு. எனது கட்சிக்காரரான மல்லிகா அவரின் தந்தையை தனது சொந்த தாய் மாமா கொலை செய்ததாகவே இவ்வழக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் கூறுவதை போன்று 6 வருடத்திற்கு முன்பே இக்கொலை நடந்துள்ளதாக அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. ஏன் அப்பொழுதே இந்நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு எடுத்து வரப்படவில்லை? இப்படி ஒரு கேள்வி என்னிடம் எழுந்துள்ளது. இதற்கு சரியான பதில் எதிர்த்தரப்பு வக்கீல் கூறுவாரா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்கும் கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக தான் உள்ளேன் யுவர் ஆனர். அதாவது 6 வருடத்திற்கு முன்பு இக்கொலை நடந்துள்ளது. ஆனால் அதை யாரும் வெளியே கொண்டு வரவில்லையே. வெளியே கொண்டு வந்தால்தான் இப்படி ஒரு கொலை நடந்துள்ளது என்பதே தெரிய வரும். எனது கட்சிக்காரரான மல்லிகா மற்றும் அவர்களின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தனது தந்தை தானாக இறக்கவில்லை. அதாவது அவர் கடிதத்தை எழுதி வைத்துதான் இறந்துள்ளார் அப்படி என்று தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு கொலை நடந்துள்ளது என்பதை எனது கட்சிக்காரரான மல்லிகா இப்பொழுதுதான் வெளியே கூறியுள்ளார். ஆனால் அதையும் முரண் என்று சொல்கிறார்கள். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அது எப்படி யுவர் ஆனர்? அவர் நினைத்திருந்தால் 6 வருடத்திற்கு முன்பே கூறியிருந்திருக்கலாமே. ஏன் அப்போது கூறவில்லை? திடீரென்று இப்போ வந்து கூறி தனது தந்தையை கொண்டவர் தனது மாமா என்று கூறினார். எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும்? முடியாது யுவர் ஆனர், ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். எஸ் ப்ரொசீட். அவர் நினைத்திருந்தால் 6 வருடத்திற்கு முன்பே கூறி இருந்திருக்கலாமே. ஏன் அவர் கூறவில்லை? இதிலிருந்தே தெரிகிறது அவர் பொய் தான் கூறுகிறார் என்று. எனது கட்சிக்காரர் மீது தேவையில்லாத வழக்கு போட்டுள்ளார்கள். இல்ல, போய் சொல்றாங்க. இல்ல, என் அப்பாவை கொன்னது அவன்தான். அவன் தான் அப்பாவை கொன்ன. நான் 2 கண்ணால பார்த்தேன். போய் சொல்றாங்க. என் அப்பாவை கொன்னது அவர்தான். மாமா சொல்லுங்க மாமா. நான் என் கண்ணால பார்த்தேன். ஏய் இரு, கோர்ட்ல இப்பெல்லாம் பேசக்கூடாது. கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அமைதியாரு. கண்டிப்பா நமக்கு இது சாதகமாக தான் எல்லாம் நடக்கும். இரு, ஸ்டார்டிங்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் எல்லாமே மாறும். என்ன சரவணா, எம்பிட்டு காசு கொடுத்த? நானும் ஒண்ணு கொடுக்கலப்பா, எனக்கு ஒண்ணு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. வீட்டுக்கு வா, பொட்டியை கழட்டி போறேன். ஏற்கனவே காண்ட மாதிரி தான் இருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இதில் பொய் சொல்ல வேண்டிய என்ன அவசியம் இருக்கு யுவர் ஆனர்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நடந்ததை கண்ணால் பார்த்தும் ஒருவர் வந்து சொல்லியும் அதை நம்பவில்லை என்றால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? முடியாது யுவர் ஆனர், இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் அப்பொழுது சொல்லாமல் இருந்தால் அவர்கள் தனிப்பட்ட விஷயம். ஆனால் இப்பொழுது வெளியே வந்துள்ளதுல, அப்போ இதுக்கப்புறம் நம்ம நடக்க வேண்டியதான் யுவர் ஆனர் எடுக்கணும். ஒருவேளை எதிர்த்தரப்பு வக்கீல் கூறுவதை போல் நான் பொய் சொல்வேன் என்று அவர் நினைத்தால் அவருக்கு ஒரு ஆதாரத்தை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த ஆதாரத்தை கொடுத்தவர் கொலை செய்தவர்தான். தான் தான் கொலை செய்தேன் அப்படி என்று அவர் ஒப்புக்கொண்டார். அந்த ஆதாரம் இவரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏமா சச்சிகாரமா, இங்க நல்லா பாத்துக்கங்க. நான் ஒண்ணு கொலை பண்ண கிடையாது. பூரா பொய்யா புள்ளிக்கு இருக்காங்க. எதை நம்பாதீங்க, பூரா பொய். எம்புட்டு பொய் மொபைல் உண்ணா. பேசாம இருயா, என்னதை நடக்குதுன்னு பாப்போம். சைலன்ஸ். அதான் வாதம் நடந்து கொண்டிருக்கிறதுல யார் எதுவும் பேசக்கூடாது. அமைதியா இருங்க. என்ன ஆதாரம்? ஆதாரத்தை எடுங்க பார்க்கலாம். யுவர் ஆனர், ஆதாரம் கேட்டீர்களே, அதில் உள்ள வீடியோ தான் ஆதாரம். இதை கொலையாளியே தான் தான் கொலை செய்தேன் அப்படி என்று தனது மகளிடம் ஒப்புக்கொண்டார். அதனை வீடியோவாக படம் பிடித்து ஆதாரத்தை கொண்டு வந்துள்ளோம். பார்த்து நீங்களே முடிவை சொல்லுங்கள் யுவர் ஆனர். ஆமா, இப்பவும் சொல்றேன், நான் தான் குத்தி கொண்டேன். என்ன பண்ணுவேன்? நான் தாண்டி குத்தி கொண்டேன். அந்த வீட்டு சொத்துக்காக அவ அப்பனா நான் தான் குத்தி கொண்டேன். எங்க வேணாலும் போய் சொல்லு. என்ன அவன் மக சொல்லியா அவங்க நம்பல, என்னை தூக்கி கொண்டு உள்ள வச்சாங்களே, அவங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சுச்சா? நீ ஏமாத்திரம், நீங்க நம்ம நம்பிடுவீங்களா? ஆதாரம் வேணும்படி, சரியான ஆதாரம் வேணும். எவனுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. என்ன ஆதாரம் இருந்தா என்ன கொண்டு போய் உள்ள வைக்க சொல்லு. எந்த ஆதாரம் ஒருத்தன் வந்து எதையும் கொடுக்க முடியாது. ஆமா யுவர் ஆனர், இப்பொழுது உங்களுக்கு என்னவென்று புரிந்திருக்கும். தான் தான் கொலை செய்தேன் என்று கொலையாளியே ஒப்புக்கொண்ட பின்பு எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு ஏன் இப்படி பல்டி அடிக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்லோட். எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், நான் சொல்வது என்னவென்றால் கொலையாளியே தான் தான் கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொண்ட பின்பும் ஏன் இப்படி நீ அவர்களை விட்டு
அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் கூறுவதைப் போல் ஏன் இதை எடிட்டிங் செய்திருக்க கூடாது? அவர் கூறுவதைப் போல் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது, ஏன் டப்பிங் செய்ய முடியாது? அவர் பேசியதை அப்படியே மாறாக டப்பிங் செய்யலாமே, எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது யுவர் ஆனர். இதை என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை ஒரு ஆதாரம் என்று சொன்னால் நான் இந்த கோர்ட்டில் வாதாடுவதற்கு உரிமை இல்லை என்று நான் சொல்லுவேன். இப்போ உனக்கு எந்த வெண்ண உரிமை கொடுத்தியா? பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே? மங்கூஸ் கணக்கானிட்டு பேச்சு பேசிக்கிருக்க வெண்ண நான் இப்ப என்னடி கேளு. எதுக்கு குடுமிச்சத்து கொடுக்கவா? ஆத்தாடி, நான் பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கேன், சும்மா இருத்தா. காலம் அவ்வளவு வளர்ந்துள்ளது யுவர் ஆனர், என்னால் இதால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி? குறிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அவர் என்ன கூறியிருப்பார் என்று. அவர் ஒன்றும் அப்படி கூறவில்லையே, ஏன் குறிப்பாக அதை மட்டும் சொல்ல வேண்டும்? எடிட்டிங் செய்து நீ கொண்டு போய் இது கோர்ட்ல கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டாங்கிறது ஏன் அவர் அப்படி சொல்லணும்? அது அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நியாயப்படி பார்த்தா ஒரு குற்றவாளி அதுக்கு பயப்படணும், ஆனா அவர் அது தைரியமா பேசிருக்காரு. இதுல இருந்தே தெரிய வேணாம் அது ஒரு எடிட்டிங்னு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்லோட். நன்றி யுவர் ஆனர். மல்லிகா தேவி, மல்லிகா தேவி, மல்லிகா தேவி, மல்லிகா தேவி. வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன? மல்லிகா தேவி. சரி, ஓகே. உங்கள்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு சரியான பதில் சொல்லுங்க. அதாவது 6 வருடத்திற்கு முன்பு உங்கள் தந்தை இறந்து விட்டார், ஆனால் உங்கள் தந்தை தானாக இறக்கவில்லை, அதாவது அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கறத நீங்க இப்பதான் வந்து இதை வெளியே சொல்லியிருக்கீங்க. நீங்க ஏன் அப்ப நீங்க அதை சொல்லல? அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நீங்க உங்க மாமா கொண்டிருக்கிறத உங்க கண்ணால நீங்க பாத்திருக்கீங்க, என்ன அப்படித்தான் வந்து இங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு. கண்ணால பார்த்ததை ஏன் நீங்க அப்பவே வெளியே சொல்லல? அப்பவே வெளியே சொல்லியிருந்தா இப்ப எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்கிற மாதிரி அன்னைக்கு இந்த கேஸ் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏன் வெளியே சொல்லல? அதற்கான காரணம் ஏதாவது இருக்கும் இல்லையா? சொல்லுங்க. மேடம், என் அப்பாவை கத்தியால குத்தி கொண்டது அவரது என் கண்ணால நான் பார்த்தேன். ஆனா நான் ஏன் வெளியே சொல்லலண்டா, என் அப்பா என்கிட்ட சத்திய வாங்கிட்டாரு. யாருக்கிட்டே இது வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்திய வாங்கினாலதான் மேடம் நான் வெளியே சொல்லல. இல்லைன்னா அன்னைக்கே சொல்லியிருந்து இந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருப்போம். அதனாலதான் மேடம் நான் வெளியே சொல்லல. நோட்டீஸ் பாயிண்ட். அதாவது எதிர்த்தரப்பு வக்கீல் கூறியிருந்தார் அல்லவா, ஏன் இது 6 வருடத்துக்கு முன்பே வெளியே சொல்லவில்லை? அவர் சொல்லாததற்கு காரணம் இதுதான். இதை அவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க யுவர் ஆனர். இதெல்லாம் சில்லி காரணமா இருக்கு. கொலை செஞ்சதை கண்ணால பாத்திருக்காங்க, அப்படியே அவங்க வெளியே சொல்லல. அப்பவே வெளியே சொல்லிருந்து இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும்ல. அப்பா சத்தியம் வாங்கிட்டாருன்ற ஒரு காரணத்துக்கு வெளியே சொல்லாம இருந்தாங்களா? யுவர் ஆனர், இதை என்னால சத்தியமா ஏத்துக்க முடியல. இதை நிஜமா ஏத்துக்கவே முடியாது. இந்த கோர்ட் இதை ஏத்துக்காது யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல், நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்க அதுல புடிச்ச புடிமானத்துல நிக்கும்போது அப்படி இப்படி ஏத்துக்குறீங்க. ஆனா இதான் உண்மை. ஏன் ஒரு சில காரணத்தினால இப்படி உண்மையை சொல்லாம இருந்திருக்கலாம். சத்தியம் வாங்குறது மட்டும் தான் காரணமா இருக்குமா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த காலத்துல தான் கூட்டு குடும்பமா இருந்தாங்க. இந்த காலத்துல யாரும் அப்படி கிடையாது. அந்த காலத்திலேயே அந்த மனுஷன் கூட்டு குடும்பமா இருந்த குடும்பம் பிரிஞ்ச கூடாதுங்கிறதுக்காண்டியே சத்தியம் வாங்கியிருக்காரு. இதை நியாயப்படி ஏத்துக்கலாம். இதை நீங்க தப்புன்னு சொல்லவே முடியாது. என்ன? வயிறு ரொம்ப கலக்குதுடி, போயிட்டு வந்துடுவா. போக கூடாது. ஏய், வயிறு ரொம்ப கலக்குதுடி, முடியலடி. காலையில சாப்பிட்டு தேங்காய் சட்னி வேலையே கட்டுதுடி. காட்டினா காட்டிட்டு போட்டோம், போத்திக்கிட்டு உட்கார். என் அப்பா சத்திய வாங்கினாலதான் மேடம் வெளியே சொல்லல. இல்லைன்னா அன்னைக்கே சொல்லி இருந்திருப்பேன் மேடம். என் அப்பாவை என் கண்ணு முன்னாடி என் அப்பாவை குத்தி கொண்ட மேடம். ஒரு மகளா இருந்து என்னால அதை பார்க்கவே முடியல மேடம். நான் அப்பவே அதை வெளியே சொல்லலாம்னு நினைச்சேன். என் அப்பா என்கிட்ட சத்திய வாங்கினால நான் சொல்ல. என் அப்பாவுக்கு எப்படியாவது நியாயத்தை வாங்கி கொடுங்க. அம்மா சச்சம்மா, உங்க காலில் வேணாலும் விளைகிறேன். நான் சொல்றதே உண்மை. உங்களுக்கு எத்தனை ஆதாரம் என்ன கொடுத்தாலும் சரி, நான் சொல்றதுதான் உண்மை. நம்புங்க, என் அப்பாவுக்கு நியாயம் கிடைக்கும்.
சொல்லாதீங்க. நான் கேட்குற கேள்விக்கு மேலும் பதில் சொல்லுங்க. ஓகேவா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சரி, ஓகே. அவர் வெளியே சொல்லாம இருந்ததுக்கு இந்த காரணத்தை நான் ஏத்துக்கிறேன். அதாவது அவங்க சொன்னதால ஏத்துக்கிறதுக்காக இல்ல, கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் ஏத்துக்கிறேன். ஓகே. ஆனா அப்ப சொல்லாதவங்க இப்பயே வெளியே சொன்னாங்க, இப்படி ஒரு கேள்வி வருது இல்ல, அதுக்கு அவங்கள பதில் சொல்லுங்க. இதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சரி, அப்பா அவங்களுக்கு அவசியம் இல்ல. ஓகே, அப்பா சத்தியம் வாங்கிட்டாரு, அதனால சொல்லல. அப்ப அந்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும்ல. அவங்க ஏன் வெளியே சொன்னாங்க? அப்ப சத்தியத்தை மீறதுக்கான இதுதானே. இங்கே இடிக்கிற மாதிரி இல்லையா யுவர் ஆனர்? கேளுங்க, கேள்வி கேளுங்க, அவங்கள பதில் சொல்லுங்க. என் அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தனாலதே நான் வெளியே சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப நான் சொல்ல வேண்டிய காரணம் 6 வருஷம் புழுங்கி புழுங்கி செத்திருக்க மேல வெளியே சொல்ல முடியாம இதுக்கு மேல இதை மறைச்சு வச்சுக்கிருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டேன். அதனாலதான் சொன்னேன், என் அப்பாவோட சத்தியத்தை நான் மீறி நான் சொன்னேன். மத்தபடி நான் பொய் சொல்லல, நம்புங்க. ஓகே ஓகே, நம்புறோம். அதாவது நீ இப்ப அழுகாதீங்க. ஓகேவா? நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டா நீங்க ஆன்சர் வந்து பண்ணுங்க. ஓகே, இந்த உண்மையை நீங்க யார்கிட்ட சொன்னீங்க? இத சொல்ல தூண்டினது யாரு? அதாவது 6 வருஷம் நீங்க மறைச்சிட்டீங்க. இப்போ வந்து இந்த உண்மையை நீங்க யார்கிட்ட சொல்லிருப்பீங்க? அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட நீங்க சொல்லலைங்கிறதா இங்க வந்து தெளிவுபட்ட ஒரு விஷயம். ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி உங்களுக்கு நெருக்கமானவங்க யார்கிட்டயே தான் சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? அது யாரோ கேட்டுட்டு போய் எங்கெங்க போய் தான் இப்போ இங்க கோர்ட் வரைக்கும் வந்திருக்கு. இதுதான் இங்க கொடுத்திருக்க வாதம். ஓகேவா? அதனால இந்த உண்மையை நீங்க யார்கிட்ட சொன்னீங்க? அதாவது இத சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அத சொல்லுங்க. மேடம், நான் சொன்னது நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான் மேடம். நான் யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாண்டதே இருந்தேன். அவரு இங்க வந்ததுல இருந்து நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து என் அப்பா எப்படியே இறந்து போயிருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சு அதை அவர் என்கிட்ட கேட்டாரு. நான் சொல்ல மறுத்தேன். எத்தனையோ டைம் என்கிட்ட கேட்டாது, நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா இப்போ திடீர்னு சொல்ல வேண்டிய காரணம், அவர்கிட்டயாவது சொன்ன என் மனசுல இருக்க பாரம் இறங்கிட்டதே சொன்னேன். ஆனா இது எப்படி அருந்ததிக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சதே இப்ப இந்த அளவுக்கு இங்க வந்து நிக்குது. ஆனா எங்க வந்து நின்றாலும் சரி, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். பொய்யா சொல்றாங்க, பூரா பொய். யார் போய் சொல்றா? நீ தான் போய் சொல்லிக்கிருக்க. அப்ப பார்த்தா என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? எப்படி குத்தி கொன்னுட்டு இன்னைக்கு என் குடும்பம் நடுத்தரவுல நிக்கிறியா? இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன் மனசாட்சி திட்டு சொல்லு, நீயும் உன் மயனையும் அப்பட கொல்லலன்னு கத்தியால குத்தி கொன்னிலையா? நான் பார்த்தேயா, நம்புங்க, நான் பார்த்தேன். பெத்த மக, நான் சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? உங்களுக்கு ஆதாரம் சாட்சி எல்லாம் வேணும்ல? ஏங்க, நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. என் அப்பா மேல எம்பிட்டு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? உங்களுக்குலாம் அப்பாவோட பாசம் கிடைச்சிருக்கும், எனக்கும் கிடைச்சது. ஆனா அது ரொம்ப நாள் இந்த ஆளு என்கிட்ட தக்க வைக்கல. சொத்துக்காகவே சண்டை போட்டாங்க, சொத்துக்காகவே சண்டை போட்டாங்க. கேவலம் சொத்துக்காகவே அப்பட கொண்டியா? சொத்து என்னங்க, சொத்து பெருசு. சொத்துக்காக இப்ப உயிர் போனதானங்க பெருசு. தெரியுதுமா, சொத்துக்காக தான் இங்க இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கோர்ட்டை பொறுத்தளவுல சாட்சிகளும் ஆதாரங்களும் இருந்தா மட்டும்தான் நீதிமன்றத்துல செல்லுபடியாகும். அதுக்காக தான் இந்த கேஸ். ஓகேவா? சரி, ஓகே, இருங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவுபட்டிருக்கும். அதாவது இவங்க ஏன் அதை வந்து அப்ப பார்த்தாங்க, இப்ப சொல்லலைங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு இங்க தெளிவா ஆயிருக்கும். ஓகே, இப்போ மேல வந்து நான் விசாரிக்கிறேன். இவர் தான் கொலை செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு முழுமையான ஆதாரம் வேணும் நீங்க கேக்குறீங்க. அதனால இன்னும் 3 பேரை நான் விசாரிக்க உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நான் மிஸ்டர் மல்லிகா தேவியை விசாரிக்கணும்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரோல். தேங்க்யூ யுவர் ஆனர். வணக்கம். உங்க பேரு? மல்லிகா தேவி. சரி, ஓகே. உங்க அப்பாவை கொண்டதை உங்க மாமா தான் அப்படிங்கிறத நீங்க இங்க ப்ரூவ் பண்றீங்க. இப்போ நீங்க சொன்ன ஆதாரத்துப்படி, அதாவது இப்போ நீங்க சொன்ன சில விஷயங்கள் படி நான் அதுல இருந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன். சரியான பதில் சொல்லுங்க. சரி, ஓகே. உங்க அப்பா உங்ககிட்ட சத்தியம் வாங்கினனால தான் நீங்க உண்மையை வெளியே சொல்லலை. அப்போ உங்க அப்பாவோட சத்தியத்துக்கு நீங்க கட்டுப்படுற ஆளு, இதுல இருந்து நல்லாவே தெரியுது. சரி, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டீங்க. ஆனா இப்ப ஏன் இந்த உண்மையை நீங்க வெளியே சொல்லணும்? அப்ப நீங்க சத்தியத்தை
மீறின மாதிரி தானே. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்படிலாம் கேள்வி கேட்டா யாருங்க பதில் சொல்லுவா? ஏங்க, நான் வெளியே சொல்லாம இருந்ததுக்கு காரணம் என் அப்பாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தது. ஆனா இப்ப நான் வெளியே சொல்லிட்டேன்ல. ஏன் இப்படி போட்டு சாவடிக்கிறீங்க கேள்வியா கேட்டு? இது என்ன எப்படி இருக்கு? கோர்ட்டா இருந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கேள்வி கேட்டுட்டு தானே அடுத்தடுத்து ஹியரிங் போயிட்டே இருக்கும். அதை வச்சுதான் இப்போ உங்ககிட்ட நான் கேட்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க. கேள்வி இருந்தா பரவாயில்ல, மனசை புண்படுத்துற மாதிரி கேட்கும் போது எப்படி சாருக்கு பதில் சொல்ல தோணும்? யுவர் ஆனர், இவங்க சொல்ற பதில பாத்தீங்களா? கேட்ட கேள்விக்கு புண்படுத்துற மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களோட வக்கீல் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்றாங்க. இது என்ன அவமதிக்கிற மாதிரி இருக்கு யுவர் ஆனர். ஒற்றை குச்சிக்கு பேண்ட் பாவாடை போட்ட மாதிரி இருக்கு. வாதாட வந்துட்டேன். இவனெல்லாம் எவன் வக்கீல் படிக்க வச்சாண்டு தெரியல. முகரையும் மூஞ்சி சொங்கி கணக்கா. மூஞ்சிய பாரு, கேட்கற கேள்வி பாரு, வெண்ண கணக்கா. வையாதடி, காது கிட்ட கேட்டு காய்ச்சி தப்பிட போறாங்க. நீ பொத்திக்கிட்டு உட்காரு. என்ன அப்படி அடிச்சான்னு வச்சுக்க, நீ தான் பேசுறேன்னு உன்னை தள்ளி விட்டு போயிருவேன். முடிச்சுட்டு உட்காரு, என்னையில எவனும் ஜீட்ட முடியும். அம்மா, நான் அவமதிக்கிற மாதிரிலாம் பேசல. இதே கேள்வியெல்லாம் அவங்களே என்கிட்ட கேட்டாங்க. திரும்ப இதே கேள்வி எதுக்கு இவரு கேட்கறோம்னு தான் நான் கேட்கறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவர் கேட்ட கேள்வி நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கேட்ட கேள்வி கேட்டு அவங்க மனசையே அவர் புண்படுத்தணும். இதுதான் என்னோட கேள்வி. சரி, இந்த வாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, சரி, இந்த கொலை வந்து எதனால நடந்துச்சு? அந்த கேள்விதான் அடுத்த கேள்வி. இதுக்கு நான் மல்லிகா தேவியோட அம்மாவை விசாரிக்கிறேன். உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். Yes, proceed. பேச்சியம்மாள், பேச்சியம்மாள், பேச்சியம்மாள். வணக்கங்கம்மா. உங்க பேர் என்ன? பேச்சியம்மாள். சரி, ஓகேம்மா. இப்போ உங்க கணவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வழக்கு வச்சிருக்காங்க. இப்போ உங்க கணவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் உங்க வீட்டில் நடந்த சொத்து தகராறுன்னு சொல்றாங்க. இதற்கு வந்து உங்களோட பதில், அதாவது எதனால இந்த சொத்து தகராறு வந்தது அப்படிங்கிற கேள்வி என்னோட கேள்வி. அதுக்கு உங்களோட பதில். மேடம், உங்களுக்கு நான் எதையும் சொல்லி புரிய வைக்கணும்னு கிடையாது. ஏன்னா நீங்க சட்டம் படிச்சவங்க, உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. இருந்தாலும் சொல்லிக்கிறேன். என்ன, அந்த காலத்துல தான் சொத்துங்கிறது ஆம்பளை பையனுக்கும் சொல்லி இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல. எல்லாமே ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு சரிசமம் சொல்றாங்க. அப்படித்தான் எங்க வீட்லயே இருந்துச்சு. ஆனா என் தம்பியோட பொண்டாட்டி சொத்தை வந்து பிரிச்சு வைக்க விடல. எல்லாமே தன் புருஷனுக்கு தான் சேருன்னு நானும் சொத்தை விட்டு கொடுத்துட்டேன். கடைசியா என் அப்பா என் பேர்ல ஒரு வீட்டை வாங்கினாரு. அந்த வீட்டை கேட்டதே சண்டை நடந்து எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு என் புருஷனை இவன் தான் கொண்டியா. ஆனா இப்ப கொல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. இதுக்கு நீங்க நியாயம் வாங்கியே தரணும். இதுதான் நடந்துச்சு. இந்த சொத்து அந்த பெரிய வீட்டுக்காக தான் இந்த வீட்ல இவ்வளவு பெரிய சண்டையே நடந்தது. சரிங்கம்மா, நீங்க சொல்றதா நியாயம். சொத்துங்கிறது ஆம்பளை பையனுக்கும் சரி பொம்பளை பிள்ளைக்கும் சரி சரிசமமான ஒண்ணுதான். ஆனா அதுக்காக தான் இப்போ அந்த வீட்டுல சொத்து தகராறு நடந்திருக்கு. அதாவது உங்களோட அப்பா வந்து உங்களுக்கு ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அத வந்து உங்க பேர்ல வந்து அவங்க அப்பா எழுதியிருக்காரு. ஆனா அந்த சொத்து எனக்கு வேணும்னு கேட்டு அவர் சண்டை போட்டிருக்காரு. சரிதானே? ஆமா மேடம், இதுவே உண்மை. யுவர் ஆனர், சொத்து தகராறு காரணமாக தான் இந்த கொலை நடந்திருக்கு. என்ன, இது இடத்துல தெளிவா தெரியுது. ஓகே, காலமா சொத்து தகராறுல தான் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கொலை நடக்குது யுவர் ஆனர். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இது கொஞ்சம் எப்படி சொல்றது, இது நினைச்சு நான் சிரிக்கிறதா இல்ல சிந்திக்கிறதான்னு தெரியல யுவர் ஆனர். அது எப்படி தன்னோட தந்தை வந்து மகளோட பேர்ல வீட்டை வாங்குவாராமா. ஆனா சம்பந்தமே இல்லாம பையன் எப்படி அதை உரிமை கொண்டாட முடியும்? இது எங்க இடிக்குது யுவர் ஆனர் லாஜிக். யுவர் ஆனர், எனக்கு மேலும் ஒரு அனுமதி தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதோ நிக்கிறாரே முத்துவேல், இவரையும் நான் விசாரிக்க நீங்க அனுமதி தரணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். Objection overload. சாரி யுவர் ஆனர். Sridevi, yes, proceed. தேங்க் யூ யுவர் ஆனர். மிஸ்டர் முத்துவேல், உங்க பேர் முத்துவேல் தானே? ஆமா. சரி, ஓகே. குற்றச்சாட்டு உங்க மேல தான் இருக்கு. ஓகே, என்னோட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. அதான் உங்க தந்தை உங்க அக்காவுக்கு சேர வேண்டிய சொத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் ஏன் உங்க அக்காவுக்கு வாங்கி கொடுத்த அந்த வீடை நீங்க அபகரிக்கணும்னு நினைச்சீங்க? இதுக்கான ரீசன் சொல்லுங்க. அது எங்க வீட்டு பிரச்சனை, அதே எதுக்கு இங்க சொல்லணும்? யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட். அவங்க வீட்டு பிரச்சனையா? அப்போ அவங்க வீட்டு பிரச்சனைனா வீட்ல வச்சு சமாளிச்சிருக்கலாமே. அவங்க ஏன் இங்க கோர்ட் வரைக்கும் வரணும்? யுவர் ஆனர், இத நினைச்சு சிரிக்கிறதா சிந்திக்கிறதா தெரியல யுவர் ஆனர். இவரோட பதில் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏலே, உன் அப்பனுக்கு எந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு தெரியாதா? அவங்க கேக்குற நியாயமான விஷயம் தானே. அது வீட்டு தகராறு இருந்தா வீட்லயே வச்சு பார்க்க வேண்டியதானே. இப்ப என்ன அன்னைக்கு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்களா? இங்க வர உன் அப்பனை பேசாம இருக்க சொல்லு. அப்புறம் பாத்துக்க, நான் போய் என்ன பேசணுமோ பேசிட்டு வந்துருவேன். முத்துவேல், சொன்னீங்களே இது எங்க வீட்டு தகராறு. வீட்டு தகராறு இருந்தா எதுக்கு நீங்க கோர்ட் வரைக்கும் வரணும்? சரி, ஓகே, அது உங்களோட நாலேஜ். அதுல தப்பு சொல்ல விரும்பல. சரி, ஓகே. இப்போ நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். உங்க அப்பா உங்களுக்கு எல்லா சொத்தும், அதாவது அவரோட எல்லா சொத்தையும் உங்க அக்காக்கு சேர வேண்டிய சொத்தையும் உங்களுக்கு எழுதி வச்சிட்டாரு.
ஆனா அதை நீங்க எப்படியோ வந்துட்டு அழிச்சிருக்கீங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். அது கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிற மாதிரி. ஓகே, அதை நான் கேட்க விரும்பல. ஓகே, இப்போ வந்துட்டு அதை நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா உங்களோட அக்காவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா அந்த வீட்டுக்காக நீங்க எதுக்கு சண்டை போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த வீட்டை எழுதி கொடுக்க சொல்லி தான் நீங்க போய் உங்க அக்காவோட கணவர்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க. அதனால அவர் கோவம் அடைஞ்சதுனால எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னனால தான் நீங்க கோவத்துல அவரை கத்தியால குத்திருக்கீங்க. இதுதானே உண்மை? சொல்லுங்க. இல்ல பொய் இல்ல, நான் உன்ன அப்படி செய்யவே இல்லையே, இல்லவே இல்ல. பொய் சொல்றீங்க. இதுதான் உண்மை. எங்க வேணாலும் சொல்லுவோம். என்ன, இதுதாங்க உண்மை. அது எப்படி? சொத்துக்காக சண்டை வரும்போது கண்டிப்பா கொலை நடக்கும். அப்ப நீங்க இந்த கொலையை செஞ்சிருக்கணும். பொய் சொல்றீங்க. இதுதான் உண்மை. இல்ல, இது உண்மை கிடையாது. நான் சொல்றேன்ல, நான் அவனை குத்தி கொல்லல. அவன் லெட்டர் எழுதி வச்சுதான் செத்து போனியா, அவன் தகாதவர் வச்சுதான் செத்து போனியா, எனக்கு தெரியாது. நான் குத்தி கொல்லல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இது எப்படி யுவர் ஆனர்? அதாவது என்னோட கட்சிக்காரரை தேவையில்லாம இவர் கோவரோட உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் இல்லாத உண்மையை வெளியே கொண்டு வர மாதிரி எனக்கு தோணுது யுவர் ஆனர். யுவர் ஆனர், அப்படி ஒண்ணு பண்ணனும் எனக்கு அவசியம் இல்ல யுவர் ஆனர். நான் ஏன் அப்படி பண்ணனும்? அதாவது இருக்கிற உண்மையை தான் வெளியே கொண்டு வரணும். அதுதான் ஒரு வழக்கறிஞரோட ஒரு முக்கியமான வேலைன்னு கூட சொல்லலாம். சோ என்னோட வேலையை நான் கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கேன். இதை எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. சரி, ஓகே. சரி முத்துவேல், சொல்லுங்க. இதான உண்மை? இதாங்க நடந்துச்சு. ஆனா நீங்க அதை திருப்பி போடுறீங்க. சரி, ஓகே. இப்போ மல்லிகா தேவி சொன்னாங்க இல்லையா, நீங்க கொலை பண்ணும்போது உங்க பையனும் உங்க கூட இருந்ததா சொல்லி. ஓகே யுவர் ஆனர், இவரோட பையனான சரவணன் அவரை விசாரிக்க நீங்க அனுமதி தரணும் யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் சரவணன் மீனாட்சி, போங்க, எந்திரிச்சு போங்க. நான் சொல்லி கொடுத்த ஞாபகத்துல இருக்குல்ல, மரியாதை அங்க போய் அப்படியே மெயின்டைன் பண்ணு. வேணாண்டி, எனக்கு இப்பதாண்டி வயிறு ரொம்ப கலக்குது. மீனாட்சி, நான் அந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லிடுடி. நான் போய் கக்கூஸ்ல ஒளிஞ்சுக்கிறேன். மூஞ்சி முகரெல்லாம் இடம் மாறி போறோம். என்ன, எந்திரிச்சு போ. ஏண்டா வெண்ண, அப்பனும் மயனும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் வேலை செஞ்சிருக்கீங்க? எல்லாத்தையும் பாது இப்படி சும்மா இருப்பேன் நினைச்சிருக்கீங்களா? மரியாதை எந்திரிச்சு போ. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அப்படியே அங்க போய் பேசுறேன். ஏதாவது பண்ணிட்டு வச்சுக்க, தெரியும்ல, தெரிஞ்சுக்க. என்னால முடியலடி, ரொம்ப வயிறு கலக்குதுடி. நாங்க போடாமலதாண்டி எல்லாத்தையும் நார் அடிச்சுட்டு வந்துருவேன். வேணாம் அப்படி சொன்னா கேளுடி. நார் அடிச்சாலும் பரவாயில்ல, க்ளீன் பண்றதுக்கு ஆயமா வருவாங்க. போ அம்மா, நீங்க போலாம். நன்றிங்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்ன? முதராத்திரி. முன்னா? வாட்? அது என் பேரு சரவணா மேடம், சரவணா மீனாட்சி. உங்க பேர் மட்டும் சொன்னா போதும், உங்க ஒய்ஃப் வேறு தேவையில்ல. சரி, ஓகே. இப்போ என்ன கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? அது ஏதோ அது 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 மேடம், அது 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 கொலை கேஸு. ஏன் இப்படி தடுமாறுறீங்க? நான் உங்ககிட்ட என்ன கேள்வியே கேட்கலையே. அது அது மேடம் ஒன்றும் இல்லை. அடியே, வயிறு கலக்குதடி, என்னால முடியலடி. அது பண்ணி போது நான் சொன்னதை புறம் சொல்லு. சரி, ஓகே. இப்போ உங்க மாமாவை கொண்டது உங்க அப்பான்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தப்பு செஞ்சவங்களை விட அந்த தப்புக்கு துணை போனவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் எனது கட்சிக்காரரை பயமுறுத்துவது போல் பேசுகிறார். அப்ஜெக்ஷன் ஓவர்ரோல்ட். சாரி யுவர் ஆனர். அது அது எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். மீனு, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இது காமெடி பண்ற இடம் கிடையாது. கொஞ்சம் சீரியஸா கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, ஓகேவா? அதாவது உங்க மாமாவை உங்க அப்பா தான் கொலை பண்ணியிருக்காரு. கூட நீங்க இருந்திருக்கீங்க, ஓகேவா? இதுதான் இப்போ இங்க கிடைச்சிருக்க ஆதாரம். சொல்லுங்க, உங்க அப்பா தானே கொலை பண்ணாரு? சொல்லுங்க. ஆமா மேடம், எங்க அப்பா தான் எங்க அத்தியால குத்தினாரு. நான் எங்க அப்பா பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தேன் மேடம். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? யுவர் ஆனர், நோட்டீஸ் பாயிண்ட். இப்போ இவர் என்ன சொன்னாருன்னு நீங்க எல்லாரும் கேட்டீங்கல்ல? எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நான் வேற மிரட்டவும் இல்ல, எதுவுமே சொல்லல. நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னாரு. இதுக்கு மேல என்ன யுவர் ஆனர் ஆதாரம் வேணும்னு நினைக்கிறீங்க? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்துக்கவே முடியாது யுவர் ஆனர். அவர் சும்மா பேச்சு வழக்குல கூட சொல்லி இருந்திருக்கலாம். இது எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்க சரி, அவங்க மிரட்டல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதனால ஏத்துக்க முடியாது யுவர் ஆனர். அகிலன், லாஸ்ட் மார்னிங். அப்ஜெக்ஷன் ஓவர்ரோல்ட். சாரி யுவர் ஆனர். என்ன போய் சொல்லிருக்க? யாரா கொண்டா? இங்க வேற கொண்டாடி வச்சுக்கிட்டு ஆடிக்கிறது வச்சுக்க, மூஞ்சிய உடைச்சு போய் நான் கொண்டா நீ பாத்தியா? அப்பா, நான் தானே கத்தி எடுத்து கொடுத்தேன், நீ தானே குத்தி கொண்ட. பொய் நம்பாதீங்க, நம்பாதீங்க. இவன் புள்ளைய கிடையாது, நம்புவீங்களா? இவன் புள்ளைய கிடையாது, இவனுக்கு யாருமே தெரியாது. கிடையவே கிடையாது, நான் சொல்லவே இல்லை. பூரா புழு முட்டை. அப்பா, ஏப்பா அண்டா புழுவ போட்டுக்கிருக்க? நீ தானப்பா குத்தி கொண்ட, நான் தானே பக்கத்துல நின்னுக்கு இருந்தேன்.
நான் நினைச்சதை விட என்னப்பா உனக்கு எனக்கு தானே சண்டை அப்புறம் அதுக்கு இங்க வந்து டேன் போட்டுக்க இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா நான் உள்ளே இல்ல டேய் முண்டா டேய் நான் மட்டும் இல்லடா நீ தான் சேர்ந்து மாட்டுவேன் மிஸ்டர் சரவணன் இப்போ நீங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்தி பேசுறீங்கன்னா ஏத்துக்கப்படாது. ஏன்னா சர்ச் எல்லாத்தையுமே எழுதிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. புரியுதா? மறுபடியும் கேக்குறேன், தெளிவா சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா சரியான ஆதாரம் இல்லாம தான் இவ்வளவு தூரம் கேஸ் போயிட்டு இருக்கு. அதனால நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. என் அப்பாவுக்கு நியாயமே கிடைக்காதா? 6 வருஷம் மறைச்ச உண்மைக்கு நியாயமே கிடைக்காதா? நான் எதுக்கு மாமா உயிரோட இருக்கணும்? நான் என் அப்பா போட இடத்துக்கு போறேன். அப்பா யாரு சொன்னாலும் நியாயம் கிடைக்காதுன்னு கண்டிப்பா கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். புரியுதா? அழாம அமைதியாரு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி மாமா நியாயம் கிடைக்கும்? நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்றாங்க. இதை இப்ப அவன் கூட சொல்றா பாருங்க, அதுக்கு கூட யாருமே நம்ப மாட்றாங்க. மல்லிகா என்ன நம்புறீல நீ? சொல்லுங்க, உங்களோட அப்பாவும் நீங்களும் சேர்ந்து தானே உங்க மாமாவை கொலை பண்ணீங்க? சொல்லுங்க. டேய் சரவணா என்ன உளறிக்க இருக்க? தப்பு. இதுக்கு ஆமாவும் பெல்ட் அடிக்கிறியா? விடக்கூடாது மீனாட்சி, தசை திருப்ப கவனம். ஓய் பொடி எனக்கு அப்பா தான் பெருசு. இல்ல எங்க அப்பா எல்லாம் கொல்லல, நான் போய் சொன்னேன். எனக்கு தெரியாது. எங்க அப்பாக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த ஆளு லெட்டர் எழுதி வச்சுதான் செத்து போனியா? ஆமா, தெரியாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. சொன்னீங்கல்ல, ஆமா எங்க அப்பாவும் நடந்தா கொலை பண்ணோன்னு. இப்ப ஏன் மாத்தி பேசுறீங்க? என்ன சொல்லுங்க. அது நீங்க என்கிட்ட கேட்ட கேள்வி எப்படி ஒரு மாதிரி மிரட்ட மாதிரி கேட்டீங்கல்ல, அதனாலதான் இப்படி சொன்னேன். மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது. எனக்குலாம் தெரியாது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், என்னால இந்த இடத்துல பேசாம இருக்க முடியாது. இப்போ அவரே ஒத்துக்கிட்டாரு பாத்தீங்களா? அவங்க ஏதோ மிரட்டின மாதிரி கேட்கறதுனாலதான் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அது உண்மையே இல்ல. அவங்க ஏதோ ஒரு கேட்டிருக்காங்க, ஃப்ளோல சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எனக்கு ஒரு அனுமதி வேணும். இவ்வளோ நேரம் அவங்க விசாரிச்சாங்க, இப்போ நான் ஒருத்தரை விசாரிக்கணும்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்கிறேன். என்னோட கட்சிக்காரர் இருக்காருல, அவரோட மகள் அருந்ததியை நான் விசாரிக்கிறேன். அதற்கு நீங்க அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். அருந்ததி வணக்கம், உங்க பேர் என்ன? அருந்ததி செல்வராஜ். சரிங்கம்மா, சரி. இப்போ ஒரு வாக்குமூலம் கொடுத்தீங்க இல்லையா? அதாவது உங்க அப்பா வந்து உங்ககிட்ட வந்து பேசி உங்களோட மாமாவை அவர் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. ஆனா அதை நான் எடிட்டிங் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நானும் படிச்சவதான். என்ன, ஒண்ணுக்கு 2 டிகிரி படிச்சிருக்கேன். எம்படுதான் டெக்னாலஜி வளர்ந்துட்டமே, அதுக்காக ஒருத்தவங்க தத்துவமா அப்படி உண்மை சொல்றதை எடிட்டிங் நீங்க சொல்லிருக்கீங்களா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. அவங்களா என்ன எடிட்டிங் சொல்றது? ஏங்க, உங்களுக்கு இந்த ஆதாரத்தை விட மனுஷங்க சொல்ற உண்மையை நம்ப மாட்டீங்களா? சரி விடுங்க, கோர்ட்ல எல்லாம் நம்ப மாட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொல்றேன், என் அப்பா தான் என் மாமாவை கொண்டாரு. இதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். என்ன, இப்ப கோர்ட்ல இங்க வந்து சொல்றேன், என் அப்பா தான் என் மாமாவை கொண்டாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? பெத்த பிள்ளை நானே சொல்றேன்ல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நோட்டீஸ் பாயிண்ட். எந்த பெத்த பொண்ணு தான் அப்பா கொலை பண்ணிருக்காருன்னு சொல்லுவாங்க? இது எங்கயாவது நடந்திருக்கா? நடக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த அளவுக்கு அவங்க மனசுல ஆத்திரம் இருந்தா அவங்க இப்படி சொல்லிருப்பாங்க? இத நீங்க என்னன்னு கேட்டுதான் ஆவணும் யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஏதோ கோவத்துல கூட சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஏன் அவங்க அப்படி யோசிக்கணும்? கண்டிப்பா அது கோவத்துல கூட நடந்திருக்கலாம். இல்ல சார், நான் ஒண்ணும் கோவத்துல எல்லாம் சொல்லல. என்ன உண்மையுமே அதான் சொல்லிட்டு இருக்கேன். என் அப்பா தான் என் மாமா கொண்டாரு. உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் கேட்டுட்டு இருக்கீங்க? சர்ச் மேடம், இதுதான் உண்மை. நான் சொல்றேன், எங்க அப்பா தான் என் மாமா கொண்டாரு. உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, உங்களை யாரோ மிரட்டியிருக்காங்க. மிரட்டினால தான் நீங்க இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பெத்த பொண்ணும் அப்பா மேல பழி போட மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல துரோகம் செய்யாம இருக்கிறவங்க பெத்தவங்க மட்டும்தான். ஓகேவா? அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறோம். நீங்க யாரோ மிரட்டலின் படிதான் இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், உண்மையை ஒத்துக்கோங்க. இல்ல, மிரட்டலின் படிலாம் சொல்லல. உண்மையாலே இந்த ஆளுவே என் மாமாவை கண்டிக்க. என் மாமா மட்டும் கொல்லல. என் வாழ்க்கையவே அந்த ஆளுதான் அழிச்சு. அவன் பேச்ச கேட்டுதான் இன்னைக்கு என் வாழ்க்கையே போச்சு. இதை நான் எங்க வேணாலும் சொல்றேன், அந்த ஆளுவே கொன்னிய. என் புருஷன் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுல மண்ணள்ளி போட்டு என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டியாங்க. என்
பழச மறக்கலையே பவி மக நெஞ்சு துடிக்குது உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சன கும்மி அடிக்குது அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக தரும மகராசா தலைய கவுந்தீக கலங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கும் நிலானுதான் பேரு. ஏம்மா நான் உங்கள் வாழ்க்கையை பற்றிலாம் கேட்கல என்ன அதை பற்றி இங்கே கோர்ட்டில் பேசி கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கக்கூடாது. நான் கேட்குற கேள்வி, எப்படி உங்கள் அப்பா இந்த கொலையை பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அவர் உங்ககிட்ட சொன்னதை வச்சு சொல்கிறீங்களா? நாங்கள் இதை டப்பிங்னு சொல்கிறோம். தப்பிங்க கிடையாதுங்க. எப்படிங்க டப் பண்ண முடியும்? ஒரு ஆள் உண்மையை சொல்றது எப்படி டப் பண்ண முடியும்? தத்ரூமா? சரி டப்பிங்காவே இருந்துட்டு போகட்டுமே. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நான் சொல்றேன்ல, அந்த ஆள் என்கிட்ட தானே சொன்னாரு. நான் தான் சொல்றேன்ல. என் மாமா கொண்டது அந்த ஆளுதே. யுவர் ஆனர், எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? நான் பேசலாமா? என்ன பேசுறதா இருந்தாலும் கூண்டில் வந்து பேசுங்க. தேங்க் யூ யுவர் ஆனர். வணக்கம் யுவர் ஆனர். என்னோட பேர் மீனாட்சி. நானும் ஒரு லாயர் தான். ஆனால் லா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. சில பல பர்சனல் காரணங்களால என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் எனக்கும் சட்டம் தெரியும். அதாவது இப்போ இவ்வளோ நேரம் அவங்க வாதாடினாங்களே, இது கூட நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டீங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு சர்ச்சாக இருக்கிறத தாண்டி ஒரு மனுஷியாக இருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்கள். எந்த ஒரு பெத்த பொண்ணாவது தான் அப்பாவை இவர் தான் கொண்டாரு அப்படின்னு போய் சொல்லுவாங்களா? நீங்களும் ஒரு பொண்ணுதே, நானும் ஒரு பொண்ணுதே. இப்போ உயிரை பறி கொடுத்துட்டு நிற்கிறாங்களே, அவங்களும் ஒரு பொண்ணுதே. என்ன இப்போ அங்க லாயர் நின்று இவ்வளவு நேரம் விசாரிச்சாங்க, அவங்களும் ஒரு பொண்ணுதே. எந்த ஒரு பெத்த பொண்ணாவது தான் அப்பாவை இவங்க தான் கொண்டாங்க அப்படின்னு போய் சொல்லுவாங்களா? என்ன பொறுத்தவரை போய் சொல்ல மாட்டாங்க யாரும். பட் நீங்க எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. உங்களோட வாதத்தை சொல்லலாம். யுவர் ஆனர், இது என்னமோ கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர். நீங்க கேட்கறது ஒரு சரியான கேள்விதான், ஒத்துக்கிறேன். ஆனா சட்டத்தை பொறுத்தளவுல நியாயம், ஆதாரம், தர்மம் இதுதான் ஜெயிக்கும். அது உங்களுக்கும் தெரியும். என்ன ஆதாரத்துக்கு வேண்டிதான் நானும் இங்கே இது பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி அந்த பொண்ணோட வலி என்ன, வேதனைன்னு ஒரு பெண்ணா இருந்து என்னால் உணர முடியுது. சரிங்க மேடம், இந்த மாதிரி விஷயத்துல ஆதாரம் வேணும் தான், ஒத்துக்கிறேன் நானு. தந்தையோட பாசங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை யாருனாலும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது மேடம். அதைத்தான் இப்போ நான் இங்கே சொல்ல வரேன். அதாவது எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த தப்புக்குள்ளே தான் விடை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தீர விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக விடை கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இவர் தான் கொண்டாரு. இது எங்கே வேணாலும் யார் வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். இதுக்கு சரியான ஆதாரம் தேவையில்லை. ஏன்னா ஒரு உண்மையான பாசம் போது இதை நிரூபிக்கிறது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாரி, இடையில பேசுகிறேன் எதுவும் நினைக்க வேணாம். யுவர் ஆனர், என்னால் இந்த தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் வாய்தா கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் வேணும். சரியான ஆதாரத்தை இவர்கள் நிரூபிக்கும் வரை அவரை கஸ்டடியில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எனக்கு வாய்தா வேணும். எஸ், ப்ரொசீட். நிறுத்துங்க. இல்ல, வாய்தா கொடுக்க கூடாது. உங்களுக்கு என்ன ஆதாரம் தானே வேணும்? நான் வச்சிருக்கேன். தந்தையோட பாசங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். யாருனாலும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது மேடம். அதைத்தான் இப்போ நான் இங்கே சொல்ல வரேன்.